உங்களுக்கு மோடி என்று சொன்னவுடன் நினைவுக்கு வருவது என்ன? எனக்கு மோடி என்று சொன்னவுடன் நினைவுக்கு வருவது அவர் தமிழை இந்த அளவிற்கு ஒரு பாரத பிரதமர் இதுவரைக்கும் ஒரு போற்றி புகழ்ந்தது கிடையாது. அந்த வகையிலே அவர் ஐக்கிய நாட்டு சபையில் சென்று தமிழை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற பொழுதும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சொல்லுவாங்க, மோடி வந்ததுக்கு பிறகாக, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக எங்களுடைய மதிப்பு கூடியிருக்கு. நிச்சயமா பொதுமக்கள் சொல்றாங்க. இந்த தாண்டி ஒரு அமைச்சராக நீங்க அதை உணர்ந்திருக்கீங்களா? நிச்சயமாக நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஏன்னாக்கா மலேசியாவெல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டீர்களா, இந்தியா என்றால் ஒரு ஏழை நாடு, இந்தியா என்றால் ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, அந்த வகையில் பார்க்கப்பட்டது. இன்று ஒரு உலகத்தின் ஒரு சக்தியாக வளர்ந்து மிக குறுகிய காலத்தில் உருமாற்றம் பெற்றிருக்கிறது. அது நிச்சயமா எங்களுக்கெல்லாம் ஒரு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெருமை என்றதை நாங்க சொல்ல முடியும். தமிழக அரசியல்ல உங்களுக்கு பிடித்த தலைவர் என்றால் யாரை சொல்லலாம்? எல்லோருக்குமே ஒரு 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 பெரிய ஒளிவட்டத்துடன் முகம் தெரிகிற முகம் அண்ணாமலை. தலைவரை அடையாளம் காமிக்கணும்னாக்கா அதற்குள்ள அத்தனை பண்புகளும் அவருக்கு இருக்கு. முறையான கல்வி திறன் இருக்கிறது, ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது, ஒரு IPS ஆக இருந்திருக்கிறார், நல்ல பேச்சாற்றல் இருக்கிறது, கொள்கை பிடிப்பு இருக்கிறது, ஒரு விஷயத்தை சொல்கின்ற ஒரு விஷயத்தில் அவருடைய ஆழமான சிந்தனை இருக்கிறது. இது எல்லாமே மலேசியா வாழ் இந்தியர்கள், தமிழர்கள் அவர்கள் அண்ணாமலை எப்படி பார்க்கிறாங்க? நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்க, அண்ணாமலையை கூட்டிட்டு வாங்க, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் நாட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், அரசியலில் இந்திய இளைஞர்கள் அதிகமாக ஈடுபாடு காண்பிக்க வேண்டும், அவர்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அண்ணாமலை இருப்பார், அவரை அழைத்துட்டு வாங்கன்னு கூட என்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க. பேசு தமிழா பேசுது நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்பவும் ஒரு சிறப்பு வாய்ந்த விருந்தினர் நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. மலேசியா அரசாங்கத்தில் ஒற்றுமை துறையினுடைய துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய நேயர்களுக்கும் எனது வணக்கங்கள். நிறையா கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும் என்று இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒற்றுமை துறை என்ற அந்த துறையினுடைய அந்த பெயரை கேள்விப்படும் போதே எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு துறையாக இருக்கு. மலேசியாவிற்கு என்று பிரத்யேகமான துறை அது. ஆமாம், பொதுவாகவே இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டாக்கா இங்கே சிறுபான்மையினர் மைனாரிட்டி மினிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சிறுபான்மை என்று பிரிக்காமல் சிறுபான்மையினராக இருந்தாலும் பெரும்பான்மையராக இருந்தாலும் அவர்களுக்கிடையே ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட அமைச்சு இது. இது ஒரு 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 சம்பவத்திற்கு பிறகு பெரும்பான்மை சிறுபான்மை இனத்திற்கு இடையே ஏற்பட்ட ஒரு மத கலவரத்தை தொடர்ந்து இந்த நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும், இது காலம் இருந்து வந்த நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும், இதுபோல மத கலவரங்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணங்கள் களையப்பட வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைச்சு. இன்று உலக அளவில் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஏன்னா நான் அறிந்த வரையிலும் உலக அளவில் இதுதான் ஒரே நாடு, மலேசியாவில் தான் ஒற்றுமைத்துறை அமைச்சு இருக்கின்ற காரணத்தினால் பல தூதரக பிரதிநிதிகள்லாம் இந்த அமைப்பு எங்களுடைய முயற்சிகள் இதை பற்றி நிறைய எங்ககிட்ட கருத்துகள் பெற்று தகவல் பெற்று இதை போன்ற ஒரு அமைச்சு உருவாக்குவதற்கான முயற்சிகளையும் பல நாடுகள் மேற்கொள்கிறாங்க. அந்த வகையிலே இது சிறப்பு. இப்போது ரயில்வே துறை என்றால் அவங்க என்ன பண்ணுவாங்க என்று நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியுது. பொதுப்பணித்துறை என்றால் என்ன செய்வாங்க என்று கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. இப்போது ஒற்றுமை துறையினுடைய வேலைகள் என்னவாக இருக்கும் என்று சுருக்கமாக சொல்ல முடியுமா? ஒற்றுமைத்துறையோட வேலை மதங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவது. அந்த நல்லிணக்கத்திற்கான எல்லா அடிப்படை முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். நிகழ்ச்சிகளாக, பொது நிகழ்ச்சிகளாக, இனங்களுக்கிடையே ஒரு பரஸ்பர உணர்வு ஏற்படணும், கலாச்சாரம் சம்பந்த பரஸ்பர மரியாதை ஏற்பட வேண்டும் அப்படின்னு அதை கூட நம்ம வெளிக்கொணர்ந்து செய்கிறோம். சில நேரங்களில் ஒரு இன பதட்டம் ஒரு காரணத்திற்காக அல்லது மதம் தொடர்பான பதட்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதை தணிப்பதற்காக நம்ம முயற்சிகள் மேற்கொள்வோம். அதற்குண்டான அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க அந்தந்த இடங்களுக்கு சென்று அந்த பதட்டத்தை ஒரு ஒரு நிலைத்தன்மைக்கு கொண்டுட்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வாங்க. உங்களுடைய அரசியல் பயணம் குறித்து பேசணும் என்ற எண்ணம். அதற்கு முன்பு இப்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்றால் உலக மக்கள் அனைவருக்குமே தெரிகிறது. உங்களுக்கு மோடி என்று சொன்னவுடன் நினைவுக்கு வருவது என்ன?
எனக்கு மோடி என்று சொன்னவுடன் நினைவுக்கு வருவது அவர் தமிழை எந்த அளவிற்கு ஒரு பாரத பிரதமர் இதுவரைக்கும் ஒரு போற்றி புகழ்ந்தது கிடையாது. அந்த வகையிலே அவர் ஐக்கிய நாட்டு சபையில் சென்று தமிழை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற பொழுதும் கணியன் பூங்குன்றனாருடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அங்கே கொண்டு ஐக்கிய நாட்டு சபையிலே அந்த குரல் ஒலிக்கும் என்பது நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. அப்புறம் செங்கோல், இது இந்தியர் தமிழகத்திற்குள்ள ஒரு மரபு. இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம் ஊன்று கவனிக்கின்ற பொழுது தென்னாட்டிற்குள்ள அங்கீகாரம் கிடைக்கப்படுவது ஒன்று, ஆனால் தமிழகத்திற்குள்ள பல சிறப்புகளை அவர் எடுத்து சொல்வது, முக்கியமாக திருவள்ளுவருக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை. மலேசியாவில் திருவள்ளுவருக்கு சேர் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற முயற்சிகள் எல்லாம் எங்களை ரொம்ப கவர்கிறது. அதை தவிர மோடி என்றால் இன்றைக்கு உலக அளவில் போற்றப்படுகின்ற ஒரு இந்திய பிரதமர், பாரத பிரதமர். நாங்கள் மலேசியாவில் ஒரு இந்தியர் இந்த அடையாளத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்தியர், சீனர், மலாய்க்காரர் என்ற அந்த அடையாளத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்திய பிரதமர் ஒரு உலகளவில் மரியாதைக்குரியவர் என்று பார்க்கப்படுகின்ற பொழுது அது எங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாகவும் ஒரு மரியாதையாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். பொதுவாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சொல்லுவாங்க, மோடி வந்ததுக்கு பிறகாக, ஆட்சி வந்ததுக்கு பிறகாக எங்களுடைய மதிப்பு கூடியிருக்கு. நிச்சயமா இது பொதுமக்கள் சொல்றாங்க என்பதை தாண்டி ஒரு அமைச்சராக நீங்க அதை உணர்ந்திருக்கீங்களா? நிச்சயமாக நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஏன்னாக்கா ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்கின்ற பொழுது, இந்தியர் அந்த அடையாளத்தில் நம்ம வாழ்கின்ற பொழுது இந்தியா என்பது நமது பூர்வீகமாக எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ இந்தியாவின் வளர்ச்சி, எங்களுடைய பூர்வீகத்தின் வளர்ச்சி என்ற ஒரு பார்வை எப்பயுமே அந்த ஒரு ஒளி விழுந்து கொண்டே இருக்கும். அந்த வகையிலே நமது பெற்றோர்கள், நமது முன்னோர்கள் வந்த நாடு. முன்று மலேசியாவெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா, இந்தியா என்றால் ஒரு ஏழை நாடு, இந்தியா என்றால் ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, அந்த வகையில் பார்க்கப்பட்டது. இன்று ஒரு உலகத்தின் ஒரு சக்தியாக வளர்ந்து மிக குறுகிய காலத்தில் உருமாற்றம் பெற்றிருக்கிறது. அது நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் ஒரு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெருமை என்றதை நாங்கள் சொல்ல முடியும். இந்தியா மலேசியா இடையிலான அந்த உறவு, இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் என்று சொல்லுவாங்க, அது மேம்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதற்கு மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. எங்களுடைய பிரதமர் கடந்த ஆண்டு இந்தியாவிற்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கையெழுத்து ஒப்பந்தமாகி இருக்கிறது. இன்னும் இந்த 2 நாடுகளுக்குள் இடையே உள்ள வர்த்தக உறவுகளும் இன்னும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு, சற்று இதற்கு முன்பு இருந்த பிரதமர் அவருடைய சில கருத்துக்கள் இந்தியா மலேசியா உறவிற்கு ஒரு சின்ன விரிசலை ஏற்படுத்தி இருந்தாலும், இந்த காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய பிரதமர் அந்த உறவை மேலும் வலுப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்கிறார். இந்த கேள்வியை நான் பின்னாடி வச்சுருந்தேன், நீங்கள் அந்த டாபிக் கொண்டு வந்திருக்கீங்கக்காக அதை கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்டே ஆகணும் என்று. 2022ஆம் ஆண்டு முதல் இந்த பிரதமர் வந்திருக்காரு. 2022 கடைசி. ஆமாம். ஸோ அதற்கு முந்தைய பிரதமருக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிரதமருக்குமான வேறுபாடு என்னவாக பார்க்குறீங்க நீங்கள்? மலேசிய அரசாங்கம் நிர்வாகம் அது தொடர்பாக நான் கேட்குறேன். இல்லை, நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு அரசு என்பது 2018ஆம் ஆண்டு எங்கள் கட்சி வெற்றி பெற்ற அரசு. வெற்றி பெற்று ஆட்சி பீடத்தில் இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய எனது கட்சியின் தலைவர், அதாவது மக்கள் நீதி கட்சியின் தலைவர் உண்மையிலே அன்று பிரதமராக பதவியேற்றிருக்க வேண்டும். ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அவர் சிறைவாசம் இருந்தார். அவரை விடுவிக்க வேண்டும் என்று கட்சி போராடி கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் இடைப்பட்ட காலத்தில் துன் மகாதீர் பிரதமராக வந்தார். அதனால் அதுவும் எங்களுடைய ஒரு அரசாங்கமாக தான் 2018 20 வரையும் பார்க்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு சிலர் கட்சி தாவல் செய்து ஆட்சி கவிழ்ந்து, அதன் பிறகு இடைக்காலமாக ஆட்சி வந்து கொண்டிருந்தது. கொரோனா காலகட்டம் அப்படிலாம் நம்ம பார்க்கின்ற பொழுது இதை எங்கே குறை சொல்கிறது, எங்கே நிறைவு சொல்கிறது என்பது இல்லை. இன்று நம்ம அரசாங்கத்தில் இருக்கின்றோம். 2022 மக்களுடைய எதிர்பார்ப்பு மிக மிக அபரிமிதமாக இருந்தது. ஏனென்றால் இவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பிரதமர் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய சவால் எங்களுக்கு இருக்குது. பொதுவாக வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வருவது என்பது நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் அதான் வழக்கம். நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, என்ன நிறைவேற்றினீங்க? அரசாங்கமாக ஒன்று, ரெண்டாவது ஒரு அமைச்சராக உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் எப்படி அசஸ் பண்ணிக்கிறீங்க? ஓகே, ஒரு நல்ல கேள்வி இது. வாக்குறுதிகள் கொடுத்துவிட்டு அதில் எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம் என்பது நான் ஒரு இந்திய சமூகத்தின் பார்வையில் முதல்ல பார்க்கணும்.
அடுத்தது நாடு என்ற வகையிலும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நாடு நல்ல நிலையில் இல்லைனாக்க மக்கள் என்ற நாம் துன்பப்படுவோம். நாடு என்ற வகையில் ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சவால்களை நோக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆட்சி வந்தது. இப்போ நமது ஆட்சி வந்தது. ஆகவே ஏன்னா தொடர்ந்து ஒரு நாடு எதிர்பார்க்காத அளவுக்கு 5 ஆண்டுகளுக்குள்ள 3-4 பிரதமர்கள் மாற்றம், 4 அரசு அமைக்கப்பட்டது. அதனால் அந்நிய முதலீட்டாளர்கள் வரலை. ஸோ அரசியல் நிலைத்தன்மை உருவாக்குவதற்கு பல வியூகங்கள் வகுக்கப்பட்டது. அந்த வியூகங்கள் சில சமயங்களில் மக்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லாமல் கூட போகலாம். ஆனால் நம்மளுடைய நாடு முதலில் நன்றாக இருக்க வேண்டும், பொருளாதாரம் நிலை பெற வேண்டும், முதலீடுகள் வரவிருக்க வேண்டும். இது எங்களுடைய வாக்குறுதியில் இல்லாத ஒன்று. நல்லாட்சி தருவோம் என்று சொன்னோம். ஆனால் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஆட்சி பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கான ஒரு பெரிய முயற்சியை 1-2 ஆண்டுகள் பிரதமர், முக்கியமாக உலக நாடுகள், இப்போ முன்பு கூட மூடிய எத்தனை நாடுகளுக்கு போகிறாரு, சுற்றுப்பயணம் போய்கொண்டிருக்கிறாருன்னு சொன்ன அந்த விஷயத்தை இன்றைக்கு பிரதமர், எங்களுடைய பிரதமர் அன்வாரை பற்றி மக்கள் சொல்கிறாங்க. ஏன் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாடு, இந்த நாடு அந்த நாடுன்னு போய்கிட்டு இருக்கிறாருன்னு. அதோடைய பலனை இன்று இந்தியா அனுபவிக்கின்றது போல் மலேசியாவும் பிரதமர் பல நாடுகளுக்கு சென்று வர்த்தக வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கின்ற பொழுது மலேசியா ஒரு நல்ல நிலையை அடையும். பொருளாதார ரீதியில் மிகவும் ஒரு எழுச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நாடாக மலேசியா இருக்கிறது. இந்தியர்கள் என்று எடுத்துக்கொண்டால் நான் அரசாங்க அமைப்பதற்கு முன்பு நான் முக்கியமாக எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி, இவ்வளவு நாட்கள் நாடு சுதந்திரம் பெற்று இவ்வளவு நாட்கள் ஆகியும் அங்கே நாடற்ற பிரஜைகளாக நிறைய பேர் இருக்கிறார்கள். குடியுரிமை பெறாமல் பல இந்தியர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அந்த நிலை எவ்வளவு பேர் இருப்பாங்க? இப்பொழுது அரசாங்கத்தின் கணக்குப்படி இன்னும் ஒரு 30,000 பேர். 30,000 என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறிய ஒரு 30,000 இந்தியா கணக்குல பார்க்கும்போது ஒரு சின்ன நம்பர் தான். அங்க 20 லட்சம் பேர் இருக்கிறோம். அதுல இன்னும் 30,000 பேர் இந்திய வம்சாவளியினர் மலேசியாவிலே பிறந்து சுதந்திரத்திற்கு முன்பு மலேசியாவிற்கு அங்கே பிறந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களில் 30,000 பேருக்கு இன்னும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அரசாங்கத்தை எடுத்த தருணம் அதை முதலில் நாம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், இந்த அரசாங்கம் தீர்வு காண வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். அந்த வகையிலே உள்துறை அமைச்சரிடம் பல பேச்சுவார்த்தைகள், உள்துறை அமைச்சின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் செய்து அதற்குண்டான அந்த சட்ட விதிமுறைகளை தளர்த்தி இப்பொழுது அனைவரையும் நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள், இந்த ஆண்டு இறுதிக்குள் உங்களுடைய விண்ணப்பம் அனைத்தும் பரிசீலித்து உண்மையான ஏன்னாக்கா ஒரு நாட்டோட இறையாண்மை இருக்கிறது, அந்த நாட்டோடைய உண்மையிலேயே அவர்கள் இந்த நாட்டில் பிறந்தவர்களா என்பது அதெல்லாம் இருக்கு. இந்தியாவில் கூட இந்த இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக நிறைய இருக்கு. அதெல்லாம் கடந்து நம்ம உண்மையிலேயே மலேசியாவில் சுதந்திரத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய மக்கள் ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்பதில் அரசாங்கம் அதில் மிகவும் உறுதியாக இருக்கிறது. நான் அந்த நிலையை எட்ட வேண்டும் என்பது ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதுபோல் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்தியாவிலும் நான் பார்க்குறேன், தமிழகத்திலும் பார்க்குறேன், மலேசியாவிலும் பார்க்குறேன், உங்களை போன்ற இளைஞர்கள் ஒரு எழுச்சி மிக்க தமிழ் இனத்தின் பிரதிநிதிகளாக இருக்கணும், உங்களை போல இருக்கணும். இன்னும் இங்கே உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை போல இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஆனால் அது கொஞ்சம் எங்கேயோ சில தவறுகள் நடந்திருக்கு. ஸோ அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு எழுச்சி மிக்க ஒரு இனமாக இருந்தால்தான் பல இனங்களோடு நம்ம போட்டி போட்டு வெற்றி பெற முடியும். அதற்குண்டான முயற்சிகள் கலாச்சார மீட்டெடுப்பு, பண்பாட்டு மீட்டெடுப்பு, மொழி ஆர்வம், இது போன்ற முயற்சிகள் எல்லாம் எங்களுடைய அமைச்சின் கீழே நாங்கள் நிறைய செய்கிறோம். இப்போ அண்மையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆலயங்கள் அங்கே ஒரு 2000 ஆலயங்கள் பதிவு பெற்ற ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த ஆலயங்கள் இனிமேல் அது சமுதாய உருமாற்றத்திற்கான தளமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு அமைச்சின் மூலியமாகவே நாங்கள் முயற்சி எடுத்து அதற்கான தீர்மானங்கள் உருவாக்கி அது அமைச்சரவை கூட்டத்திற்கு சென்று அமைச்சரவையுடைய ஒப்புதலும் பெற்றிருக்கிறோம். இது போன்ற திட்டங்களுக்கான தளம் அமைத்து கொண்டிருக்கிறோம். பலன் இன்னும் கொஞ்சம் கால் கிடைக்கும்.
நீங்கள் ரொம்ப க்ளோஸாக தமிழக அரசியலையும் பார்த்துருப்பீங்க, மலேசிய அரசியலையும் பார்த்துருப்பீங்க. அடிப்படையில் என்ன வேறுபாடு இருக்குது, என்ன ஒற்றுமை இருக்குது என்று கொஞ்சம் கம்பேரிசன் பண்ண முடியுமா? இதில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது ரொம்ப சிரமம். ஏன்னா இங்கே ஒரு இனம், அதாவது இந்திய இனம், அதில் மொழி வேற்றுமைகள் மட்டும் இருக்கலாம். தமிழர்களாக இருக்கலாம், மலையாளி இருக்கலாம், தெலுங்கர்கள் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு இந்திய தேசம் அப்படின்ற அடிப்படையில் இருக்குது. ஆனால் அங்கே 3 வெவ்வேறு இனங்கள், மலாய் சமூகம் இருக்காங்க, சீன சமூகம் இருக்காங்க, நம்ம இருக்கிறோம். நம்ம வேற சிறுபான்மையராக இருக்கின்றோம். அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேறு, இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு வேறு. ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் சொல்ல முடியும். இங்கே இப்போ உதாரணத்திற்கு நேற்று பேசுகிறப்போ அவங்க நேற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது நான் 50 விழுக்காட்டு மாணவர்கள் தமிழ் தெரியாமல் இடைநிலை பள்ளியை முடிக்கிறார்கள் என்று கேள்விப்படுகின்ற பொழுது வேதனையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இதையே அங்கே எடுத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் நமது மொழி கலாச்சாரம் மீட்டெடுக்கப்பட்டால்தான் நான் சொன்னது போல் இளைஞர்களே ஒரு எழுச்சிமிக்க இளைஞர்களாக வருவார்கள் அப்படின்ற நோக்கத்தில் தமிழ் பள்ளியை காப்பாற்ற போராடுகின்றோம். தமிழ் பள்ளியில் அதிகமான மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் போராடுகின்றோம். அதற்கான பல திட்டங்களை வகுக்கிறோம். அப்படின்னு பார்க்குறப்ப இது வேதனை அளிக்கிறது. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு இருந்து நீங்க கட்டாய பாடமாக மாற்றிவிட்டால் அந்த ஒரு நொடியில் சாதிக்கக்கூடிய ஒன்றை நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் அரசாங்கத்திடம் தமிழ் பள்ளிகள் இருக்க வேண்டும் என்பதையே ஒரு நீதிமன்ற வழக்கிற்கு பிறகு அதை நிலைநாட்டி இருக்கின்றோம். தமிழ் பள்ளிகளில் கட்டாய தமிழ் பாடம் என்பது தமிழ் பயிற்று மொழியாக இருக்கிறது. தமிழ் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு வரை தமிழ் பயிற்று மொழி, எல்லா பாடங்களும் தமிழ்லேயே நாங்கள் படிக்கிறோம். ஆனால் தேசிய வகை ஆரம்ப பள்ளி இருக்குது, அங்கேயும் மாணவர்கள் செல்கிறார்கள். ஒரு 50 விழுக்காடு தமிழ் பள்ளிக்கு வந்தாங்கன்னா 50 விழுக்காடுக்கு மேலே மலாய் பள்ளிக்கு அனுப்புகிறவங்க இருக்காங்க, சீனர் பள்ளிக்கும் அனுப்புகிறவங்களும் இருக்கிறாங்க. இந்திய மாணவர்கள் சீன மொழி கற்றுக்கொள்ளட்டும், அது இப்போ இன்றைக்கி வர்த்தக மொழியாக உருவாக்கிக்கிட்டு இருக்குன்னு. இருந்தாலும் அனைவரையும் நாங்கள் தமிழ் பள்ளியை நோக்கி இழுத்துக்கிட்டு வரணும்னு நாங்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பல முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அதுபோல் தமிழ் பள்ளிக்கூடங்கள், அதாவது தாய்மொழி வழி பள்ளிக்கூடங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும். ஏன்னா ஒரு நீதிமன்ற வழக்கு ஒரு தரப்பினர் தொடர்ந்தாங்க, இந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒரு தேசிய மொழி பள்ளிக்கூடம் தான் இருக்கணும், 3 மொழி 4 மொழி பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடரப்பட்டு இது எங்களுடைய உரிமை போராட்டமாக நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ நீங்கள் அட்வொகேட்டா அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற பொழுது ஒரு தரப்பிற்கு நான் வழக்கறிஞராக இருந்தேன். அப்புறம் நாங்கள் வெற்றி பெற்று அது மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அந்த மாற்று தரப்பு அப்பீல் செய்த பொழுது அப்போ நான் துணை அமைச்சராகிட்டேன். ஒரு துணை அமைச்சர் என்ற வகையில் நான் அங்கே சென்று என்னுடைய ஆதரவை தெரிவித்தேன். இது எங்களுடைய நீதிமன்றம் இறுதியாக என்ன தீர்ப்பு தமிழ் பள்ளிக்கூடங்கள், சீன பள்ளிக்கூடங்கள், தாய்மொழி பள்ளிக்கூடங்கள் அரசியலமைப்பு சட்டத்திலேயே உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது, அதை தொடர்ந்து செயல்படும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். இது எதற்கு நான் அதை ஒரு முக்கியத்துவப்படுத்தி நான் இங்கே கூறுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு புலம்பெயர்ந்த தமிழர்கள், புலம்பெயர்ந்து சென்ற மக்கள் தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்காக நாங்கள் நீதிமன்றங்கள் கூட சென்று போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கான வாய்ப்பு தமிழ்நாடு தான் அதற்கு முன்னோடி. அப்போ நாங்கள் திரும்பி பார்க்குறப்ப அங்கேயும் அந்த ஒரு நிலை இல்லை அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதாவது அந்த நிலை இல்லைனாக்க ஒவ்வொரு தமிழ் மாணவனும் தமிழ் பிள்ளையும் மாணவியும் கட்டாயம் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் என்ற எங்களுடைய அந்த அபிலாஷை இங்கே கூட அது நிறைவேறப்படலையேங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நீங்கள் பேசுனதை கேட்டுட்டு தான் இந்த பேட்டியை முடிந்த அளவுக்கு ஆங்கிலம் கலக்காமல் எடுத்துகிட்டு போகணும் நான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த ஒரு ஆதங்கமாகவே பதிவு செஞ்சுருந்தீங்க. அதாவது ரொம்ப ஆங்கில கலப்பு அதிகமாகிடுச்சு, தமிழ் அதனுடைய உண்மையான தோற்றத்தில் இல்லை என்று இன்னுமே அந்த ஆதங்கம் உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது? ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னாக்கா நம்ம நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா, எப்பயுமே நம்ம மேற்கோள் காட்டுறோம். பாரதி சொன்னார் தமிழ் இனி மெல்ல சாகும் என்று ஏதோ ஒரு பேதை உரைத்தான் என்று ஒரு பாரதியார் சொன்னார்னு யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம தான் நம்ம முறையாக தமிழ் பேசலை, முறையாக தமிழ் கற்கலைனாக்கா வேற ஒருத்தர் சொல்கிறத பற்றி நம்ம ஏன் வருத்தப்படணும்? நம்மளே அந்த தவறை செய்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ தமிழ் இப்போ எங்களுக்குன்ற விட்டுருங்க, எனக்கே சில வார்த்தைகள் இப்போ எனக்கு தடுமாறுது. ஏன்னா நாங்கள் அதிகமாக
இங்கிருந்து வந்த அந்த தாக்கத்தின் காரணமாக இதற்கான தமிழ் சொல் என்னன்னு சில நேரங்களில் நானே சிந்திக்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அதிகமாக இந்திய தொழிலாளர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. இங்கேருந்து தொழிலாளர்களாக வந்தவங்க இருக்காங்க, டெக்னோக்ராட்ஸ் இருக்கிறாங்க, இன்னும் உயர்நிலையில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே ஒரே நிலையில் அவங்க அதிகமாக ஆங்கிலம் கலந்த ஒரு மொழி பேசுகின்ற பொழுது நம்ம கால ஓட்டத்தில் நம்ம வார்த்தைகளை மறந்துடுவோம். வார்த்தைகளை மறந்து விட்ட பிறகு அப்புறம் அதுதான் நம்மளுடைய வார்த்தையாயிரும். அப்புறம் கொஞ்சம் அப்புறம் அதற்கு நாங்கள் மலாய் மொழியிலே படிச்சுட்டு எங்களோட தேசிய மொழியிலே நாங்கள் போயிடுவோமே. எதற்கு நாங்கள் ஒரு மொழியை காப்பாற்ற வேண்டும்னு நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கின்றோம். அதன் பிறகு அது ஆங்கிலம் தான் உள்ளுக்கு ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னா அதற்கு எங்களுக்கு சொந்தமான தேசிய மொழி இருக்குது. இப்போ நான் மலேசியாவில் பிறந்திருந்தால் எனது மொழி என் மலாயாக தான் இருக்க வேண்டும். எனது அடையாளம், எனது தாய்மொழி எல்லாம் தமிழாக இருந்தாலும் என் பிறப்பின் அடிப்படையில் மலேசியா என்பது மலேசியாவின் தேசிய மொழி மலாய். இப்போ அதிலே நாங்கள் இந்தோனேஷியா அப்படி ஆயிடுச்சு. இந்தோனேஷியாவில் தமிழர்கள் கூட அவங்க குடும்பத்தில் மலாய் மொழியில் தான் பேசுகிறாங்க. தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. அந்த நிலைக்கு நம்ம எட்டி விடுவோம். அதுக்கான வழி இருக்கா இந்தோனேஷியாவில்? இப்போ ரொம்ப முயற்சி எடுத்து தமிழ் வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. மொரிஷியஸ் மாதிரி, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி, இப்படி தேசங்களுக்கு சென்றவர்கள் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா, மொரிஷியஸ், இந்தோனேஷியாவுக்கு சென்ற தமிழர்கள் எல்லாம் எப்படி தமிழ் மொழியை இழந்து விட்டார்களோ அந்த மாதிரி நாம் இழந்து விடக்கூடாது என்று மலேசிய தமிழர்கள் இவ்வளோ உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, முதலாவது மாநாடு மலேசியாவில் நடந்தது. அனைத்துலக திருவள்ளுவர் மாநாடு முதல் மாநாடு மலேசியாவில் நடந்தது. இப்படி பல பெருமைகளையும் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏன் இந்த மாதிரியான ஒரு தாக்கம் நமக்கு வரணும்? நீங்கள் இந்த மாநாடு என்று குறிப்பிட்டதுனால ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி இந்த இடத்துல நான் கேட்டே ஆகணும். திருமா அவர்கள் அங்கே வந்திருந்த பொழுது அவர் கூறிய ஒரு சர்ச்சை கருத்து, அதை அவர் கேள்வி வைக்கலாம். ஆனால் அதுக்கு பின்புலத்தில் என்ன நடந்தது என்பது நீங்கள் அங்கே இருந்ததுனால உங்கள்கிட்ட கேட்குறேன். அவர் கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அது உலக தமிழ் ஆராய்ச்சி 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. அந்த ஆராய்ச்சி மாநாட்டின் துவக்க நாள், முதல் நாள் அன்று முதல் பேச்சாளராகவே சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பேசினார். அப்படின்னாக்கா அது உலகத்தமிழ், நான் அதை திருப்பி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதற்கு காரணம் என்னென்னா, அது மேடை என்ன, உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. அன்றிருந்த கருப்பொருள் இன்றைய கணினி உலகில் தமிழ். அப்போ கணினி உலகில் தமிழ் தான் இப்போ நேற்று நடந்த நிகழ்வு. ஏஐ தமிழை கொண்டு செல்வது, புதிய தொழில்நுட்பத்தில் தமிழ் எப்படி வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது, தமிழை இன்னும் எப்படி வளர்ப்பது, ஏனென்றால் இந்த சில புத்தகங்கள் இல்லாதவர்கள், இப்படி பல விஷயங்களை கலந்து ஆய்வு செய்வதற்கான மேடை அது. ஆனால் அவர் முதல் பேச்சாளர், அவருக்கு அடுத்து தான் திறப்புரை நானே செய்ய வேண்டியது இருந்தது. ஆனால் அவர் மேடைக்கு சென்றவர் ஆரம்பம் முதலே வேறு இலக்கை நோக்கி அவர் ஒரு நிலையில் அவர் இருந்த மேடை என்னங்கிறது மறந்துட்டாரா, அவர் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மேடை என்று நினைத்து விட்டாரா என்பது கூட எனக்கு தெரியல. அவர் ஆரம்பம் தொட்டு சமயம் சார்ந்த ஒரு பாதையிலே அவர் சென்று கொண்டிருந்தார். சமயம், தமிழுக்கு நீங்கள் சமயத்தை ஒதுக்க முடியாது இல்லையா? பக்தி இலக்கியம் இல்லை என்றால் தமிழுக்கு பெரும் சொத்து இல்லை. அந்த வகையில் நம்ம பக்தியோடு கலந்தது தான் தமிழ் வாழ்வியல் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு பார்வை. ஆனால் அதுவும் கடந்து அவர் அடுத்தது என்ன சொன்னார்னாக்கா, இஸ்லாமிய மதம் சகோதரத்துவத்தை வளர்க்கிறது. நம்ம எதுவும் அதை பற்றி சர்ச்சை செய்யவில்லை. கிறிஸ்தவம் சகோதரத்தை வளர்க்கிறது என்றால், இப்படி 2 மதங்களை பற்றி தெளிவாக நல்ல கருத்துக்களை பதிவிட்டவர். பெரும்பான்மையாக மலேசியாவில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்துக்களாக இருக்கின்றவர்கள் எங்கள் ஏற்பாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதில் விருந்தினராக கலந்து கொண்ட திருமா அவர்கள், இந்து சமயம் என்று எடுத்துக்கொண்டால் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய சமயம் என்றால் சைவம், வைணவம் இரண்டும் இப்பொழுது இந்து என்ற மதத்திற்குள் அடங்குகிறது. இந்து என்றால் அதுக்கு தான் பிரச்சனையே வருது அப்படின்னு ஒரு பிரச்சனையை அங்கே அவர் ஆரம்பித்தார். அப்போ இது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, இது சமய மாநாடு கிடையாது, அரசியல் மாநாடும் கிடையாது. அப்போ அவர் ஒரு தெளிவான கருத்தை அங்கே பதிவிட்டார். இந்து சமயம் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய சமயம். இந்து சமயம் அதை நான் இங்கே மீண்டும் அதை நான் இன்னும் என் வாயால் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு பதிவிட்ட கருத்து என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. அப்பொழுது அடுத்து நான் பேச போகிறேன், நான் விருந்தினர் உரையை
அவர் ஒரு விருந்தினராக எடுத்து அவருக்குள்ள அந்த மரியாதையை கொடுத்து நான் ஒதுங்கி சென்று விட்டேன் என்றால், அந்த டாப்பிக்கில் இருந்து அந்த தலைப்பிலிருந்து நான் ஒதுங்கி போயிட்டேன்னா, அவர் பேசிய கருத்திலிருந்து ஒதுங்கி போயிட்டா அது வந்து ஆவணப்படுத்தப்படும். என் கண் முன்னாலேயே என் மதத்தை பற்றி ஒருவர் இழிவாக பேசிவிட்டு அவருக்கு நம்ம சில பண்புகளின் அடிப்படையில் நம்ம அதை கடந்து போயிட்டோம்னாக்க இந்த வரலாற்று பிழையில நீங்களும் நானும் ஒரு அங்கமாயிருவேன் அப்படின்ற வகையில தான் அப்போ அங்க சர்ச்சையே வந்துருச்சு. இது எண்ணுக்கு மட்டும் ஏற்பட்ட ஒரு பாதிப்பல்ல, அங்க இருந்த மக்கள் நிறைய பேர் சர்ச்சை வந்து பின்னால் எல்லாம் சத்தங்கள் எழுந்து அப்புறம் நான் மேடைக்கு போனப்ப எல்லாரும் மண்டபத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அப்ப எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளோ நாள் அதற்காக உழைத்து ஒரு மாநாட்டை நம்ம ஏற்பாடு செய்து தமிழுக்காக ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு தனி மனிதரின் அவருக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இது அந்த மேடையில் பேசியதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவருடைய சித்தாந்தமாக இருக்கலாம், அவர் உண்மையிலேயே எந்த மதத்தில் இப்பொழுது இருக்கிறார் என்பதும் தெரியவில்லை. அவருடைய காரணங்கள் நமக்கு முக்கியமல்ல, பேசியது தான் அங்கே முக்கியம். நீங்க போறீங்க, நான் போயிட்டு மக்கள் அனைவரையும் திரும்பி வர சொன்னேன். எல்லோரும் வந்து அமருங்கள் என்று கூறிவிட்டு நான் அதற்கான ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியது. அதாவது நாங்கள் வளர்ந்து மலேசியாவில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களா, சாதிய வேறுபாடுகள் எல்லாம் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் கிடையாது. நாங்கள் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாரும் நாங்கள் எந்த சாதியை சார்ந்தவர்கள் என்று கேட்டுக்கொண்டு பழகுவது கிடையாது. அலுவலகத்தில் யார் இருக்கிறார் என்று கேட்டு பழகுவதெல்லாம் கிடையாது. இரண்டாவதாக நீங்கள் வந்து ஒரு மதத்தை எந்த அடிப்படையில் அது மேடையே கிடையாது, அதற்குண்டான மேடை கிடையாது. அதை பற்றி நம்ம நிறைய விவாதங்கள் செய்யலாம். அப்போ அவருடைய பார்வையில் அவர் ஒரு குறுகிய சிந்தனையில் சனாதன தர்மம் என்றால் இதுதான் அப்படின்னு அவரு கொடுத்திருக்கிற விளக்கம் அது. ஆனால் அதுதான் அதற்குள்ள விளக்கமா என்றாலும் கிடையாது. ஏன்னாக்கா இப்போ ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு பௌத்த மத கோட்பாடு இருக்கிறது, பஞ்சசீலாவோ பௌத்த மத கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாடை அதை கடைபிடிக்கக்கூடியவர்கள் சொல்கின்ற விளக்கம் தான் அதற்குண்டான விளக்கம். ஆனால் பௌத்த மதத்தின் மீது எதிர்ப்பான ஒரு கருத்தை கொண்டவர் அதற்கு அந்த அவங்களோட கோட்பாட்டிற்குள்ள ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து இதுதான் அப்படின்னு சொல்றப்ப அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலும் நாங்கள் இல்லை. அந்த நிலையில தான் இதற்கான எதிர்வினை ஆற்றி அதை சரி செய்து அந்த வரலாற்று பிழையில் நம்மளும் இடம்பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக நான் அதை மறுத்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவருக்கு நேர் அடுத்த உரை என்னுடைய உரை. இப்போ நீங்க பேசினதுக்கும் அவர் பேசினதுக்கும், அது அவர் பேசினதற்கு மறுத்து நீங்க பேசியிருக்கீங்க. இதற்கு அப்புறமா அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு, மாநாடுலாம் முடிஞ்ச பிறகு மக்கள் என்ன கருத்து தெரிவிச்சாங்க? உங்க பக்கம் சரினாங்களா இல்லை அவர் பக்கம் சரினாங்களா? பொதுவாக உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்கல்ல? நிச்சயமாக எனக்கிட்ட வந்து இன்னும் மாநாட்டிலேயே பல பேர் வந்து கண் கலங்கி என்னை கட்டிப்பிடிச்சு நன்றி தெரிவித்தாங்க. ஏன்னா தமிழகத்திலிருந்து வந்திருந்த பல பேராளர்கள் நாங்கள் இந்த கருத்தை அங்கே தைரியமாக முன்வைக்க முடியவில்லை. அதனால இதை நீங்கள் இங்கே மேடையில் இவ்வளவு தெளிவாக அவர் முன்னாலேயே நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து அவங்க ரொம்ப அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழக பேராளர்களே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இதை என்கிட்ட நன்றி கூறினாங்க. அதன் பிறகு கூட இந்த விஷயம் வெளியில் வந்து வைரலாகி வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து முக்கியமாக நிறைய பேர் என்னை அழைத்து உங்களுடைய கருத்து மிகவும் உண்மையானது, உங்களுடைய கருத்து சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நீங்கள் பதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பாராட்டினாங்க. ஒரு சிலர் என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பர் கூட அவங்க வந்து அந்த கட்சி சார்ந்த தொடர்பு இருப்பதனால் அது அவர்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம பொது நிலையிலிருந்து நம்ம பார்க்கணும். என் கருத்தில் எந்த தவறும் இல்லை. இந்து சமயத்தை நாங்கள் கடைபிடிக்கின்ற வகையில், நாங்கள் அறிந்து கொண்ட வகையில், நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் கடைபிடிக்கின்ற வகையில் எந்த மதத்தில் எந்த குறைபாடுகளும் இல்லை. இன்னொரு மதத்தை ஒப்பிட்டு இந்து மதத்தை மேடையிலே யார் இழிவுபடுத்தினாலும் அதற்காக எதிர்வினையாற்ற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் புரிந்து செயல்பட்டேன். அதை அனைவருமே பாராட்டினாங்க. நீங்கள் மலேசியாவுக்கு சென்றது எத்தனை தலைமுறை முன்னாடி போயிருப்பீங்க? எங்கள் அப்பா அம்மா என்னுடைய மூத்த சகோதரிகள் 2 பேருமே தமிழகத்தில் பிறந்தவர்கள். ஓகே.
எங்கள் அப்பா முதல்ல மலேசியாவுக்கு வந்தாங்க. அதன் பிறகு எங்கள் அம்மாவும் எங்கள் 2 சகோதரிகள் தொழிலாளியா வந்தாரா இல்ல வேற ஏதாவது காரணம்? தொழிலாளியாக தான் வந்தாங்க. அவங்க வந்து இங்கே நகரத்தார் என்று அழைக்கக்கூடிய செட்டியார் சமூகம் அவர்களை எங்கள் அப்பாவை மலேசியாவுக்கு முதல்ல அழைத்து வந்தார்கள். அவர்கள் அங்கே வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதன் பிறகு எங்கள் அம்மா வந்த பிறகு எங்கள் அம்மா என்னுடைய அக்கா மார்கள் 2 பேரை அழைத்து கொண்டு மலேசியா வந்துட்டு, அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து உணவகம் வைத்து, எங்கள் அப்பா அங்கே சமையல்காராக இருந்தார். அதன் பிறகு சொந்தமாக ஒரு உணவகம் வைத்து அதுதான் எங்களுடைய அடையாளம். எங்களுடைய உணவகம் என்பது காளிமன்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறத எங்களுடைய அடையாளமாக இருந்தது. அப்புறம் நானும் எனக்கு இன்னொரு அக்கா, எனக்கு ஒரு மூத்த அக்கா இருக்காங்க, அங்கே மலேசியாவில் பிறந்தோம். அப்போ நாங்கள் கணக்குக்கு நான் தான் முதல் தலைமுறை மலேசியாவில். ஓகே, அரசியல் ஆர்வம் எப்போது பிறந்தது? சின்ன வயசுலேருந்தா இல்லை அப்புறமா முதிர்ச்சி பெற்ற பிறகு தான் வந்து? எனக்கு அரசியலில் நேரடி ஆர்வம் என்பது அறவே கிடையாது, இப்போவும் கிடையாது. ஆனால் அரசியல் பார்வையாளராக, அரசியல் விமர்சகராக இருந்திருக்கிறேன். அப்புறம் நான் பத்திரிகை, எங்களுக்கு தமிழ் மலர் என்ற ஒரு பத்திரிகை, அதற்கு சட்ட ஆலோசகராக இருந்தேன். ஏன்னா நான் வந்து தொடர்ந்து ஒரு வழக்கறிஞராக பயணித்த பொழுது அந்த தமிழ் பத்திரிகைகள் எழுதி நோக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் டெஃபமேஷன் சூட்டு, அவதூறு வழக்கு, இதையெல்லாம் நான் கையில் எடுத்து செய்கின்ற பொழுது ஏற்பட்ட ஒரு தாக்கம். அப்புறம் இந்திய சமூகத்திற்கு இழைக்கப்படும் அநீதிகள், எப்படியெல்லாம் அவர்களுக்கு சென்றடைய வேண்டிய உரிமைகள் ஒரு சில தரப்பினரால் அது இழந்திருக்கிறார்கள், இந்திய சமுதாயத்தின் இழப்புகள், இதை பற்றியெல்லாம் ஒரு பார்வையாளராக இருந்து அது ஒரு விமர்சகராக தான் நான் இருந்தேன். ஆனால் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் அப்பொழுது இருக்கக்கூடிய பிரதமர், அவருடைய புத்தகத்தை நாங்கள் வந்து ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்பு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட பொழுது அதில் ஒரு அத்தியாயம், அதாவது சட்டம் தொடர்பான ஒரு அத்தியாயத்தை நான் மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டிருந்தேன். இது போன்ற ஒரு தொடர்பு மூலமாக அவருக்கும் எனக்கும் அறிமுகம் இருந்தது. அப்புறம் அவர் இடைப்பட்ட காலத்தில் அவருடைய ஸ்பீச் எல்லாமே எனக்கு அனுப்புவார், தமிழில் மொழிபெயர்த்து மக்களுக்கு அவருடைய கருத்துக்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பது. அப்புறம் அரசியல் மேடைகளில் பேச்சாளராக தான் இருந்தேன். அரசியல் தேர்தல் காலங்களில் நேரடி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு இல்லாமல் இருந்ததுனால் நான் எந்த கட்சி தேர்தலிலும் முன்பு நான் போட்டியிட்டதில்லை. இப்பொழுது கூட ஒரு முழு ஆர்வத்துடனும் நான் ஒரு கட்சி பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து ஒரு நீண்ட அரசியலில் ஆழமாக கால் பதிக்க வேண்டும் என்பதை விட, அரசியல் தளத்தில் இருந்து இந்திய சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. பிரதமர் என்னை கட்சியின் உதவி தலைவராக நியமனம் செய்தார் 3 ஆண்டுகளுக்கு. அது தற்சமயம் அந்த 3 ஆண்டு காலம் நிறைவு பெற்றது. அப்புறம் என்னை வந்து மேலவை உறுப்பினராக நியமனம் செய்து துணை அமைச்சராக நியமனம் செய்தார். ஆகவே நீங்கள் பார்த்தீங்களா, இது எல்லாமே நியமனமாக வருவது. அதுதான் கேட்க வந்தேன். என்னன்னா அரசியலில் ஈடுபாடு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறீங்க. இருந்தாலுமே கட்சியில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. 2022 நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடியே சம்திங் ஒரு தேர்தலில் நீங்கள் தோல்வி பெறுறீங்க. ஓகே, 2022 பிரதமர் வேண்டுகோளுக்கு இணங்க பொது தேர்தலில் நான் போட்டியிட்டேன். அது வந்து ரொம்ப ஒரு வெற்றி பெறுவது, இதுவரைக்கும் நாங்கள் வெற்றி பெறாத ஒரு தொகுதி, வெற்றி பெறுவதே அரிதான ஒரு தொகுதி. இருந்தாலும் பிரதமர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, நீ இதில் போய் போட்டி போடு, உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் அடுத்து வரும் காலங்களில் அது ஒரு அடித்தளமாக அமையும் அப்படின்னு கூறியது. பிறகு செனேட்ல உங்களை வந்து மேலவில் அப்போ எந்த அளவுக்கு உங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏதாவது பண்ணாம கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அடிப்படை ஏதாவது நீங்க செய்திருக்கணும், நம்பிக்கையை பெற்றிருக்கணும். அந்த நம்பிக்கை எப்படி பெற்றீங்க? அது பிரதமர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கு அந்த நியமனம் கொடுத்தா நான் தொடர்ந்து அந்த அடிப்படையில் நான் செயல்பட்டு வருகின்றேன். நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? எப்பயாவது? ஒரு முறை சந்திச்சிருக்கேன். அவர் மலேசியாவுக்கு வந்திருந்த பொழுது அவரை ஒரு முறை சந்தித்து எங்களுடைய கட்சி சார்ந்த பிரதிநிதிகளுக்கு தலைமையேற்று அவரை சென்று சந்தித்து உரையாடி ஒரு நல்ல தருணம் அது. அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய எல்லா பேட்டிகளுமே, அவருடைய பேட்டி இருக்கிறதுனாலே, ஏன்னா அவரோட பேட்டி வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு நீண்ட கருத்தாக இருக்காது, ஒரு பஞ்ச் லைன்லேயே அவரோட முழு கருத்தையும் அவர் வெளியிட்டுடுவார். அவருடைய அந்த ஒரு திறனை உண்மையிலேயே நான் கண்டு வியக்கின்றேன். இப்போ தமிழக அரசியலையும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரீங்க. ஏன்னா இங்கே நிகழக்கூடியதை ரொம்ப அழகாக மேடையில் கூட பதிவிட்டு இருந்தீங்க. தமிழக அரசியலில் உங்களுக்கு பிடித்த தலைவர் என்றால் யாரை சொல்லலாம்? இப்போ நீங்கள் இப்பொழுது தற்கால தமிழக அரசியல் என்று எடுத்துக்கொண்டால்
எல்லோருக்குமாக ஒரு 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 பெரிய ஒளிவட்டத்துடன் முகம் தெரிகிற முகம் வந்து அண்ணாமலை. ஏன்னா அவருடைய அந்த உத்வேகம், அந்த எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஒரு 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 தலைப்பில் பேசுகின்ற பொழுது அவருக்கு நிறைய அதற்குண்டான தகவல் அவருக்கு தெரிகிறது. அவர் அதை பற்றி ஒரு விளக்குகின்ற முறை, இது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இப்போ இன்றைய தற்கால அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டால் அவருடைய பாணி என்பது வித்தியாசப்பட்டிருக்கிறது. அது வித்தியாசம் என்பது ஒரு ஒரு என்னது ஓவர் நைட் இதுன்னு சொல்லுவாங்களே, இல்லை ஒரு ஓரிரவில் அவருக்கு கிடைத்த ஒரு ஒரு வெளிச்சம்னு சொல்ல முடியாது, ஒரு பிரபலம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு எந்த பிரபலமும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு அடிப்படையிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி. இப்படி எங்கள் நாட்டில் கூட பல இளைஞர்கள் வளர்ந்து வர வேண்டும் என்றால் நம்ம எப்பயுமே ஒரு ஒரு தலைவரை அடையாளம் காமிக்கணுன்னாக்கா அதற்குள்ள அத்தனை பண்புகளும் அவருக்கு இருக்குது. முறையான கல்வி திறன் இருக்கிறது, ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது, ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்கிறார், நல்ல பேச்சாற்றல் இருக்கிறது, கொள்கை பிடிப்பு இருக்கிறது, ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தில் அவருடைய ஆழமான சிந்தனை இருக்கிறது. இது எல்லாமே ஒரு பார்க்கின்ற ஒரு இப்போ நானும் அரசியலில் இப்போ நான் சொன்னது போல் நான் ஒரு தீவிர முன்னிலை அரசியல்வாதி இல்லைங்கிறப்ப நானும் ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு அரசியல்வாதி தான். அந்த வகையில் பார்க்கின்ற அமைச்சராக இருக்கீங்க நீங்க. இல்லை, அதான் நான் சொல்கிறேன். அப்போ எங்களுக்கு கூட அவர் வந்து அவருடைய பேச்சு அதெல்லாமே எங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கின்ற பொழுது அவரை தான் நான் காண்பிக்க முடியும். இப்பொழுது கூட நீங்கள் பாருங்கள் எப்படி அவர் வந்து தனது கட்சி பதவிகளை காலம் முடிந்து, இப்போ நான் 3 வருஷம் முடிந்து ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்து செயல்படுகின்ற பொழுது அதிலும் அவர் பாருங்க ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்து ஒரு தொண்டராக இருந்து கட்சிக்கு அவர் எந்த விசுவாசத்துடன் செயலாற்றுகிறார், இன்னும் அதே வேகம் இருக்கிறதோ அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது. ஸோ இப்படி பார்க்குறப்ப இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த தலைவராக அண்ணாமலையை நாம் ஒரு மேற்கோள் காட்ட முடியும். நானும் அதில் அவரை பார்த்து நிறைய வியக்கின்றேன். மலேசிய வாழ் இந்தியர்கள், தமிழர்கள் அவர்கள் அண்ணாமலை எப்படி பார்க்குறாங்க? நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்க, அண்ணாமலையை கூட்டிகிட்டு வாங்க, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் நாட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், அரசியலில் வந்து இந்திய இளைஞர்கள் அதிகமாக ஈடுபாடு காண்பிக்க வேண்டும், அவர்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அண்ணாமலை இருப்பார், அவரை அழைத்துட்டு வாங்கன்னு கூட என்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், முயற்சி செய்வோம். ஸோ இப்போது பொதுவாக ஒவ்வொரு நாட்டிற்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த நாடு என்றாலே பிரச்சனைகள் நிறையா இருக்கும் தான். இப்போ உங்களுடைய அரசாங்கம் இந்த பிரச்சனை இன்னுமே சரி செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்தால் இன்னும் எது செய்திருக்க வேண்டும், செய்யவில்லை என்று அதாவது சொல்ல முடியுமா? பொதுவாகவே அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரே சவால், எங்கள் மலேசியாவை எடுத்துக்கொண்டால் ஒரே சவால் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த 3 இனங்களுக்கு இடையிலான அந்த பொருளாதார வேற்றுமையை ஏற்றத்தாழ்வே அதிகமாக இருக்குது. எந்த இனத்திற்கான பொருளாதாரம் அதிகமாக இருக்கு? இன்று சீன சமூகம் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஜனத்தொகை ஒரு 17 to 18 விழுக்காடு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களால் எந்த தொழில் செய்தாலும் தன்னிச்சையாக அவர்களால் வெற்றி பெற முடிகிறது. அதோடைய அவங்களுக்கு அந்த பொருளாதார பலம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் பொருளாதார ரீதியில் அவர்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. மலாய் சமூகம் இன்னும் ஒரு பெரும்பான்மையினர் இன்னும் ஏழை மக்களாக இருக்கின்றார்கள். இந்திய சமூகத்திலும் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஸோ இந்த நிலை மாற்ற வேண்டும் என்றால் பொருளாதார அடிப்படையில் தான் அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வர வேண்டும் என்பது அரசாங்கத்தின் சிந்தனை. ஆனால் மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்குனாக்க, இன ரீதியில் நாங்கள் பின்தங்கி இருக்கின்றோம், எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. மலாய்க்காரர்களும் அரசாங்கத்தின் மீது குறை வைக்கிறார்கள், இந்திய சமுதாயம் சார்ந்தும் அந்த குறை வைக்கப்படுகிறது. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை முதலில் அந்த ஹார்ட்கோ பாவர்ட்டியை முதல்ல நம்ம அது இருக்கக்கூடாது, இந்த கடந்த ஆண்டுக்குள்ளாரே அது முழுமையாக முடிவுக்கு கொண்டுட்டு வரணும்னு முயற்சி செய்தும் இருந்தாலும் அது தொடர்கிறது. அடுத்து ஏழை மக்களை ஏழ்மையிலிருந்து விடுவிக்க வேண்டும். இதுதான் நான் நினைக்கிறேன் பொதுவாக எல்லா நாட்டிற்கும் உள்ள சவால், மலேசியாவிற்கும் உள்ள சவால். இந்தியாவில் பார்க்கும்போது இந்தியாவில் இந்த பிரச்சனை என்ன ரொம்ப பாதிக்குது மனதளவில் என்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு, இதை சரி செய்திருக்கலாம், இன்னுமே சமூகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது என்று ஏதாவது ஒரு பிரச்சனையை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா?
இந்தியாவிற்கு நம்மளுக்கு ஆலோசனை சொல்கிற அளவிற்கு ஏன்னாக்கா நீங்கள் ஆலோசனை இல்லை, மனசில் ஒரு எண்ணமாக இருக்கும் இல்லையா, ஒரு ஓரமாக இது ஒரு கன்சர்னாக இருக்கும். மக்களுக்கு சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். நான் பார்க்கின்ற வரைக்கும் அரசியல் காரணங்களுக்காக தவறான தகவல் மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுறப்போ மக்கள் ஒரு முறையான தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லாமல் போகுது. அப்போ அரசியலில் மக்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல தலைமைத்துவத்தை கொண்டுட்டு வந்தால் முக்கியமாக நாங்கள் இந்தியா என்ற பரந்த தேசத்தை பார்ப்பதை விட தமிழ்நாட்டை நாங்கள் பார்க்குறோம். தமிழ்நாட்டிற்கு இதுவரைக்கும் எவ்வளவோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னும் வரும் காலங்களில் நல்ல தலைவர்கள் வர வேண்டும். நல்ல தலைவர்களை முன்னுதாரணமாக கொண்டு மலேசியாவில் நாங்களும் இன்னும் நல்ல இளைஞர்களை அரசியல் பக்கம் ஈர்க்க வேண்டும். அந்த விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னாக்க தகவல் சரியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். முறையான தகவல் சென்று முறையான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நல்ல எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இங்கே அரசியல் அமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னும் பல கேள்விகள் இருந்தது, இருந்தாலும் நேரமின்மை காரணமாக இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நேரில் நேரம் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? வாட்ஸ் யுவர் மெசேஜ் டு தேம்? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இளைஞர்களாக நடத்தக்கூடிய இந்த வலையொலி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் மலேசியாவிலே இதை அதிகமாக இப்போ இந்த காணொலி கண்டு வருவதனால் அழைப்பு கேட்ட உடனே இதில் போய் இன்டர்வியூ கேட்டு உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். தமிழக மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்றால், மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களும் உங்களுடைய உறவுகள் தான். ஆகவே இந்த தொப்புள் கொடி உறவு என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையே உள்ள ஒரு பரஸ்பரம் என்று மட்டும் இன்று விடாமல், அங்கே உங்களுடைய உறவுகள் இருக்கின்றோம், இங்கே எங்களுடைய உறவுகள் இருக்கின்றீர்கள். 2 தேசமும் நன்றாக வளர்ந்தால் உலக அளவில் நாம் பெருமைப்படுவோம். அந்த பெருமைக்குரிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேரில் நேரம் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி மேம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. அதனை அடுத்து தான் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்மராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கே கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை. ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.